ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/2/2024 3/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியில் கேது பகவானும், மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும், கும்பத்தில் சூரிய பகவான், சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான், மீனத்தில் புத பகவானும் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம், அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார். கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில், அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 28ஆம் தேதி சதுர்த்தி, 4ஆம் நாள், அதாவது பௌர்ணமியிலிருந்து 4ஆம் நாள் தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடஹர சதுர்த்தி, எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு அந்த 9 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தேடையானால் 9 முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் ஏதாவது இந்த எருக்க மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் இந்த செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது ஒரு மாதத்திற்கு 2 வரும், வளர்பிறையிலும் வரும், தேய்பிறையிலும் வரும். இப்போ வர்றது தேய்பிறை சதுர்த்தி. இந்த தேய்பிறை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிறை சதுர்த்தி. அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்டிய நாள் இது. வளர்பிறை சதுர்த்தியில் என்னென்னா வர சதுர்த்தின்னு பேர், அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி. அது அமாவாசை கழிந்து 4ஆவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வர சதுர்த்தியில் எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும். அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு, பெரிய பணத்தை கொடு, பெரிய புகழை கொடு, அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு அது வர சதுர்த்தி. பௌர்ணமிக்கு, அதாவது அமாவாசையிலிருந்து 4ஆம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, பௌர்ணமியிலிருந்து 4ஆம் நாள். அதனால் தேய்பிறை சதுர்த்தி. இந்த தேய்பிறை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு, பாவங்களை நீக்கு, பிரச்சனைகளை நீக்கு, எனக்கு என்ன திருமண தடையை நீக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கைகூடும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய மற்றும் ஒரு பெரிய விசேஷம் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் 1/3/2024 வருது. சஷ்டியில் அதுவும் தேய்பிறை 6ஆம் நாள் சஷ்டி வருது. இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள், குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி. இதை தவிர 3ஆம் தேதி 3/3/2024 அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி, அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்கள், 4 3 12 நாள், அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்ருக்களை நினைத்து செய்யக்கூடிய, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள். சரி, இந்த வாரம் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைகிற, பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம், மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வெளியூர் போக வேண்டி இருந்தது, இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் இந்த கும்பம்,
மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதை சொல்கிறேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸோடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சேன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து, பாத சந்தி, அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி, லக்ன சந்தி, பாத சந்தி, இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து, அதை தவிர உங்களுடைய கோச்சார பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 26/2/2024 3/3/2024 வரலும் உண்டான பலன்களை பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் சமசப்தமத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். ராகுவோட சம்பந்தம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவரோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தினால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுப்பார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலத்திலிருந்து பணவரவிற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலுக்கு முதலீடாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அதாவது வேற்று மதத்தை சார்ந்தவர்களோ வேற்று ஜாதியை சார்ந்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3/8 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து உச்சம் பெற்று போய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3க்கு 3ன்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சரி, 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். சூரிய பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான எதிரிகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதீத சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதை தவிர வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். கார்த்தால ஒரு 7:30 மணி வரலும் 12ஆம் இடத்துல இருக்கார். 26ஆம் தேதி கார்த்தால 7:30 மணி வரலும் 12ஆம் இடத்துல இருக்கார். 7:30 மணிக்கு மேலே பார்த்தேனால் சந்திர பகவான் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் உங்களுடைய ராசியிலேயே இருக்குது. சந்திர பகவானோட கேது பகவான் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல்நலத்தில் சளி, கபம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தொற்று நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையால் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது வந்து 27ஆம் தேதி மாலையிலிருந்து 2ஆம் தேதி அதிகாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு சந்திர யோகம் அமையிறது. குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் அமையிறது. பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய காலகட்டம். எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அதுவும் வந்து அதிவேகமாக செயல்படக்கூடிய பஸ் டிரைவர்ஸு, அது ஆட்டோ டிரைவர்ஸு, அதை தவிர ஃபுட் கேரியர்ஸு, இதை தவிர வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. கவிஞர்கள், கட்டுரை எழுதுகிறவங்க, பாடல் ஆசிரியர்கள், இவர்களுக்கு புதிய அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் 11ஆம் அதிபதி நீச்சம் பெற்று போகிறார். இருந்தாலும் 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று போகிறார். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் தொழிலில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம். ஏன்னா 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் நீச்சம் பெறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலையும் சரி, சொந்த தொழிலையும் சரி ரொம்பவும் ஜாகிரதையாகவும் ஸ்ரத்தையாகவும் இருக்கிறது அப்படின்றது வேணும். இந்த வாரத்தில் இந்த வாரம் 26/2/2024 3/3/2024 வரலும் உண்டான வாரத்தில்
ஒரு சுமாரான வாரமாகவே இருக்கும். இருந்தாலும் பணவரவிற்கு தடங்கள் இருக்காது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் போய் ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு ஒரு வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும்.